தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே நீர் அவர்களை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவீராக. எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலே நீர் அசைவாடுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீங்க தான். எங்களை நிலை நிறுத்துகிற தேவன் நீங்க தான். எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. எங்களோடு கூட வருகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. இந்த காலை உபவாச ஜெப நேரத்தில் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு விசேஷித்த அபிஷேகத்தினால நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். தடைப்பட்ட யாவரும் சீக்கிரமாய் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். தெரிந்த ஒரு பாடல், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. திரும்ப சொல்லுவோம், ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் நண்பின் நல்ல கர்த்தரே, எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாமல் என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாமல் என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறா
மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம தனித்து எத்தனை காரியங்களை செய்ய முயன்றாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற மாதிரி வரவே வராது. ஹல்லேலூயா. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எனக்குவும் கிருபை போதுமே என் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகத்திலே எனக்குவும் கிருபை போதுமே. இந்த உலகத்துல கொஞ்ச காலம் நம்ம இருக்கிறோம், இருக்க போகிற காலங்களில் அந்த ஆண்டவருடைய தயவு, கிருபை, இரக்கம், ஒத்தாசை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான தேவை. ஹல்லேலூயா. அவர் கூட இருந்தா போதும், எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம தைரியமா எதிர்கொள்ள முடியும். நம்ம நிச்சயத்தோட ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம ஹல்லேலூயா முன்னேறி செல்ல முடியும். ஸோ அந்த பாடலை நம்ம பாட போகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். சிங்கத்தின் குகையில் தள்ளினாலும் அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும் உள்ளம் கலங்கும் நேரங்கள் எல்லாம் விழாமல் காத்திடுமே. அநேக நேரங்களில் நமக்கு விரோதமா சத்துரு கர்ஜிக்கிற சிங்கம் போல எழும்பி வரலாம். ஆனால் அவனுக்கு ஹல்லேலூயா அவனுடைய கைகளில் நம்ம ஒப்பு கொடுக்காம கர்த்தர் தான் நம்ம இம்மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல 12வது மாதத்தின் கடைசியில வந்திருக்கோம். கொஞ்சம் யோசித்து பார்த்தா அது ஆமா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளில் நம்ம போகும்போது எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய கரணமோடு கூட இருந்ததை, நம்மை தூக்கி விட்டதை, நம்மை தைரியப்படுத்தினதை, நம்மை பலப்படுத்தினதை, நம்ம எல்லா ஹல்லேலூயா எல்லாமே முடிந்தது என்று நினைக்கிற நேரத்தில் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்ததை நம்மால உணர்ந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையின் எல்லா ஆண்டவரே சூழ்நிலைகளிலும் என் கூட நீங்க இருந்ததற்காக ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்க கரம் எங்களை ஆண்டவரே தாங்கினதற்காக ஸ்தோத்திரம், எங்களை ஏந்தி கொண்டதற்காக ஸ்தோத்திரம், எங்களை சுமந்ததற்காக ஸ்தோத்திரம், எங்களை தப்புவித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அக்கினி சூளையிலே நடக்கும்போது ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை என்று சொன்னீங்க. அக்கினியில நடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்னீங்க. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னீங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு மறைவிடமா, எனக்கு ஒரு புகலிடமா, எனக்கு ஒரு கேடகமா, எனக்கு ஒரு துருகமா, எனக்கு ஒரு தஞ்சமா, எனக்கு ஒரு அடைக்கலமா நீங்க என் வாழ்க்கையில கூடவே இருந்தீங்களேப்பா. உங்க கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க ஆண்டவரே ஹல்லேலூயா கரம் எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எனக்குவும் கிருபை போதுமே என் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே, எனக்குவும் கிருபை போதுமே என் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே எனக்குவும் கிருபை போதுமே என் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே, எனக்குவும் கிருபை போதுமே என் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே, எனக்குவும் கிருபை போதுமே என் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே.
துணையில்லா ஒரு மாடப்புறா போல் தவிக்கும் என்னை சேர்த்திட வாரும். துணையில்லா ஒரு மாடப்புறா போல் தவிக்கும் என்னை சேர்த்திட வாரும். நாதனின் வருகை தாமதமானால், நாதனின் வருகை தாமதமானால் விழாமல் காத்திடுமே என்னை, விழாமல் காத்திடுமே. எனக்குவும் கிருபை போதுமே என் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே. சொல்லுவோம், எனக்குவும் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே. சிங்கத்தின் குகையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், சிங்கத்தின் குகையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், உள்ளம் கலங்கும் நேரங்கள் எல்லாம், உள்ளம் கலங்கும் நேரங்கள் எல்லாம் விழாமல் காத்திடுமே என்னை, விழாமல் காத்திடுமே. எனக்குவும் கிருபை போதுமே என் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே, எனக்குவும் கிருபை போதுமே என் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை. உமது வழியும் கிருபை வசனமும், உமது வழியும் கிருபை வசனமும் மண்ணில் என் ஆறுதலே, இந்த மண்ணில் என் ஆறுதலே. எனக்குவும் கிருபை போதுமே என் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே, எனக்குவும் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே எனக்குவும் கிருபை போதுமே என் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே, எனக்குவும் கிருபை போதுமே என் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே, எனக்குவும் கிருபை போதுமே என் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே. சிங்கத்தின் குகையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், சிங்கத்தின் குகையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், உள்ளம் கலங்கும் நேரங்கள் எல்லாம், உள்ளம் கலங்கும் நேரங்கள் எல்லாம் விழாமல் காத்திடுமே என்னை, விழாமல் காத்திடுமே. எனக்குவும் கிருபை போதுமே என் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே, எனக்குவும் கிருபை போதுமே நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே எனக்குவும் கிருபை போதுமே என் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே, எனக்குவும் கிருபை போதுமே என் நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நம்மை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் நம்மை கொண்டு எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் பவுல் சொல்லும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. நாம பார்க்கறதுக்கு சாதாரணமான ஆட்களா இருக்கலாம், ஆனா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவருங்க.
அவர் உங்க கூட இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு துணையா இருக்கிற வரைக்கும் நீங்க ஒன்றுக்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பின்னால திருப்பி கூட சொல்லுங்க, தனியா உட்கார்ந்து இருக்கீங்கன்னா பின்னால முன்னால யாரையாவது பார்த்து ஒரு தடவை சொல்லிருங்க, அதில் எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார், சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறார். நம்மோடு கூடவே அவர் ஹல்லேலூயா வந்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்று செய்யாது, தீங்கு உன்னை ஒன்று செய்யாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்று செய்யாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனன் ஆவதில்லை, இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை. பலவீனன் ஆவதில்லை, இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்று செய்யாது, தீங்கு உன்னை ஒன்று செய்யாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை.
ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்று செய்யாது, தீங்கு உன்னை ஒன்று செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். 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 தீங்கு உன்னை ஒன்று செய்யாது, தீங்கு உன்னை ஒன்று செய்யாது, தீங்கு உன்னை ஒன்று செய்யாது, தீங்கு உன்னை ஒன்று செய்யாது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவர் இம்மானுவேலாக, அவர் தேவன் நம்மோடு என்ற ஹல்லேலூயா நிலைமையில நம்மை நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறாரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் நமக்கு உதவி செய்த ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறபடினால நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு உன்னத பலத்தினால கர்த்தர் நம்மை மூடும்படியாக, ஒரு புதிய கிருபைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட பண்ணும்படியாக நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ரபபபப ஷபரபலப ரிகபரபலபரப ஹல்லேலூயா. ரிகானா ஹந்தரடபுரி பிகரடபரபலப கபரபலபரப ஷபரபலபரப ரிகமனபதுரடபரப கபரபலபரப ஷபரபலபரப துரடபரபலபரப உரியங்கமனம தியங்கரடபுதபலபரப ஷபரபலபரப துரபபபபப. இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உரிபிகரடமனம துரடம கபரபலபரப ஷபரபலபரப துரடபரப கபரபலபரப ஷபரபலபரப. ஓ சாத்தானின் வல்லமைகளை முறியடிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் சாபங்களை மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தோல்வியின் அனுபவங்களை மாற்றி ஆண்டவரே ஒரு வெற்றியின் பாதைகளை எங்களை நடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. வெறுமையான எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபலர ஷபரபலப ரிகபலபதபதுரடபதப கபரபலபதப ஷபரபலபதப ஹல்லேலூயா. ரிகமனபதுரடபதப கபரபலபதப ஷபரபலபதப ஹல்லேலூயா. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை, பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை
ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. சாபமான நம்முடைய வாழ்க்கையில ஹalleluya இருந்த எல்லா சாபங்களையும் மாற்றும்படியாக அந்த சாபமான சிலுவையில இயேசு தம்முடைய ஜீவனை தந்திருக்கிறார். ஹalleluya. ஓ நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் ஹalleluya ஒரு மீட்பு பெற முடியாதபடிக்கு அந்த சாபத்தை நீக்கும்படியாக ஹalleluya சிலுவையில இயேசு தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்ததின் மூலமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு ஹalleluya உதவி செய்திருக்கிறார், நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஹalleluya உங்க பிள்ளை என்கிற நிலைமையில என்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டீரே ஆண்டவரே. ஆண்டவரே ஆபிரகாமுக்கு சொன்ன ஆண்டவரே வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக சித்தம் கொண்டீரே ஆண்டவரே. ஆண்டவரே சாபத்தின் ஆண்டவரே பிள்ளைகளா இருந்தோம், பாவத்தில் அடிமைப்பட்டு கிடந்தோம் ஆண்டவரே, இருளின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களா இருந்தோம். இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளா எங்களை மாற்றி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சுதந்திரவாளிகளா எங்களை மாற்றி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய உன்னத எல்லா ஆண்டவரே நன்மையான ஈவுகளை நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களை புதிய சிருஷ்டிகளாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் நீங்க இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஊரபலர ஷபரபலபரபா ரியாங்கூரபபபபபபா ரிகபலபரபதுரடபலபரப ஷபரபலபரபா. ஹalleluya. நம்முடைய மனதை புதிதாக வல்லமை உள்ளவர் அவர். ஹalleluya. நம்முடைய சிந்தைகள் எண்ணங்கள் எல்லாம் மாற்றுகிற தேவன் அவர். அவர் ஹalleluya அவர் என்ன விரும்புகிறாரோ, அவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அது நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட இடைபடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஹalleluya தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையில வாசிக்கிறோமே. ஒரு தடவை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்தமுமான சித்தம் என்னதென்று ஆண்டவரே நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னை குறித்து தேவனுடைய நோக்கங்களை நான் விளங்கிக் கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை குறித்து தேவனுடைய பரிபூர்ண சித்தம் ஆண்டவரே வெளிப்படட்டும் ஆண்டவரே. அந்த சித்தத்துக்கு முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே ஒரு பாக்கியமான என்னை மாற்றும் ஆண்டவரே. அந்த தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு கர்த்தர் என்னை ஆண்டவரே ஆண்டவரே ஒரு கருவியாக பயன்பட செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா. ஆண்டவரே உம்முடைய நன்மையான ஈவுகளை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஏதோ ஏனோ தானோ என்று வாழ்க்கைகிற வாழ்க்கை அல்ல, தேவனுக்கென்று வைராக்கியமாய் வல்லமையாய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணுமே. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணுமே. தேவனுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் ஆண்டவரே செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்படணுமே ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மனதை புதிதாக்கும் ஆண்டவரே. எங்களை உம்முடைய வல்லமையினால நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய உன்னத அபிஷேகத்தினால நிரப்பும் ஆண்டவரே. ஓ தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. வறண்ட நிலங்களை ஆறுகளை வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை பாய பண்ணுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஹalleluya உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya.
ஹல்லேலூயா. எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே என் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்வீராக ஆண்டவரே. ஒரு தாகத்தோடு வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையின் வெறுமைகள் மாறட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையின் வறட்சிகள் மாறட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையின் குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. கிறிஸ்து என்னிலே பெருகட்டும். உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்களிலே வெளிப்படட்டும். உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவு எங்களுக்குள்ளே ஆண்டவரே காணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு வெளிப்படுத்துவோமா? உண்மையா ஒரு தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய ஆவியின் வல்லமையினால கர்த்தர் நம்மை நிச்சயமாய் நிரப்புவார். அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்து செயலாற்றும் போது அநேகருடைய சிறையிருப்புகளை மாற்றும்படியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அநேகருடைய வாழ்க்கையின் ஹல்லேலூயா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொண்டு வரும்படியாக தேவன் நம்மை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக போகிறார்கள். ஹல்லேலூயா சாபத்தில் இருக்கிற ஜனங்கள் ஹல்லேலூயா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஹல்லேலூயா அவருடைய வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் நம்மை பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு பயனுள்ள பாத்திரமாக எங்களை மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையை விடுதலையாக்க, அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கிறதற்கு ஒரு கருவியாய் எங்களை பயன்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களிலே இருந்து ஆண்டவரே வல்லமை புறப்பட செய்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா துயரத்துக்கு பதிலாக ஆறுதலை தருகிற தேவன் நீர் ஆண்டவரே.
ஆண்டவரே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அநேக ஜனங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறதற்கு எங்களை பயன்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ரஹ்மானா ஷிகமமமம ரிகமனம துரபபப கபரபலபரப ஷபரபலப ரிகமனம துரடபரப கபரபலபரப ஷபரபலபரப துரபபபப ரிகனம தியங்கரடபுரப கபரபலபரப ஷபரபலபரப துரடப கபரபலபரப ரிகமனம துரடபரப கபரபலபரப ஷபரபலபரப துரடபரபலபரப கபரபலபரப ஷபரபலபரப துரடப கபரபலபரப. ஆண்டவரே துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் பயன்படுகிற பாத்திரங்களாய் நாங்கள் விளங்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. சத்துருக்களின் கோட்டைகளை மிதித்து ஆண்டவரே ஹல்லேலூயா தவிடு பொடி ஆக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திர மலைகளை மிதிக்கும்படியாக தவிடு பொடி ஆக்கும்படியாக குன்றுகளை தவிடு பொடி ஆக்கும்படியாக ஆண்டவரே எங்களிலே உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. எங்களிலே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. புதிதும் கூர்மையுமான போரடிக்கிற பற்கள் உள்ள ஆண்டவரே ஹல்லேலூயா எந்திரமாய் நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய நகரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அதனுடைய ஹல்லேலூயா செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஓ ஹல்லேலூயா. அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், அது பாய்கிற இடமெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. மிகுந்த ஒரு கனி நிறைந்த ஹல்லேலூயா ஒரு அனுபவமாக அது இருக்கும். அந்த அனுபவம் நமக்கும் வேண்டும். ஹல்லேலூயா. யூதா ஜனங்கள் கீழே வேர் விட்டு மேலே கனிகளை கொடுக்கிற அனுபவத்தோடு இருந்தாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையும் ஒரு கனி உள்ள வாழ்க்கையா இருக்கணும் ஆண்டவரே. என்னையும் கனி நிறைந்த ஒரு மரமாய் விருட்சமாய் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்தி கேட்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு சாதாரணமான வாழ்க்கையா நான் வாழ்ந்து முடிக்க கூடாது. என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவரே, மிகுந்த கனி நிறைந்த ஒரு ஆண்டவரே அனுபவத்தை என் வாழ்க்கையில தாங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயன்படுகிற அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை எங்களிலிருந்து புறப்பட்டு சென்று அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறத உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால எழும்பி நட என்று சொன்ன பொழுது அந்த முடவன் துள்ளி எழுந்து குதித்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். என் வாழ்க்கையை அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற இயேசு மகிமைப்படணுமே, எனக்குள்ள இருந்து உம்முடைய நாமம் மகிமைப்படணுமே, எனக்குள்ள இருந்து உம்முடைய வல்லமை புறப்படணுமே, எனக்குள்ள இருந்து அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செயல்படுத்தணுமே ஆண்டவரே. சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. மங்கி எரிகிற திரியாக நான் இருந்தது போதும் ஆண்டவரே. எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எரிந்து கொண்டே ஹல்லேலூயா இருக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்காக ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே பிரகாசிக்கிற சுடர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். சேனைக்குள் பாய்வேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி சேனைக்குள் பாய்வேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம்.
எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே. அப்படியே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. இந்த நொடியிலிருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு பிரயோஜனம் உள்ள, உம்முடைய ராஜ்யத்துக்கு பயனுள்ள ஒரு கருவியா என்னை உருவாக்கும் ஆண்டவரே. என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என்னிலே பரிபூரணமாய் நிறைவேறட்டும் ஆண்டவரே. தேவனுடைய நன்மையும் பிரியமுமா பரிசுத்தமுமான சித்தம், பரிபூரணமுமான சித்தம் எங்க வாழ்க்கையின் ஆண்டவரே எல்லா பகுதிகளையும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அதற்கு நேராய் கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. அதற்கேற்ற விதத்தில் எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவீராக. எங்கள் வாழ்க்கையின் ஆண்டவரே ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை தருவீராக ஆண்டவரே. ஒரே ஒரு நிமிஷம் கண்ண மூடி கேளுங்க. Change my life, oh Lord. Make me useful. Make me, Lord, more like you. என் வாழ்க்கையை மறுரூபமாக்குங்க. உங்களை போல என் வாழ்க்கையை மாற்றுங்க. பிரயோஜனம் உள்ளதா என் வாழ்க்கையை மாற்றுங்க. என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தொடர்ந்து எங்களிலே ஆண்டவரே செயலாற்றும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை விளங்க பண்ணும்படியே ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடையதான பிறப்பின் சிறப்புகளை இந்த நாட்களிலே நாம் வாசிக்கிறோம், சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். கிறிஸ்மஸ், கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கொண்டாடி வருகிறோம். உலகமெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடி மகிழ்வதை பற்றி நாம் வாசித்து பார்க்கிறோம். நாம் அன்றாட நிகழ்ச்சிகள் நாம் கவனிக்கிறோம்.
கிறிஸ்மஸ் என்றாலே டிசம்பர் 1ஆம் தேதி முதல் தொடர்ந்து அவைகளை ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், வருகை அதிகமாக நாம் சிந்திக்கிற காலம். சிலர் பிறப்பை அதிகமாக கவனம் செலுத்துவார்கள், சிலர் ஊழியத்திலே கவனம் செலுத்துவார்கள், சிலர் அவருடைய வருகை குறித்து பிரசங்கிப்பார்கள், சிலர் மீண்டும் வரப்போவதை குறித்து தெளிவாக சொல்வார்கள். இப்படி பல நிலைமையிலையும் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே தேவாலயத்துக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவை நாம் இங்கே பார்க்கலாம். முதலாவதாக இங்கே வாசித்து பார்க்கிறோம் 21ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷம் 21ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய என்ன நாள்? 8ஆம் நாளிலே அது கற்பத்திலே உற்பவித்திருக்கிறதுக்கு முன்னே தேவதனால் சொல்லப்பட்டபடி அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? இயேசு என்று பெயர் வைத்தார்கள். தேவதூதனால் சொல்லப்பட்டபடி. இவருடைய விருப்பப்பட்டு இந்த பெயரை வைக்கல, தூதன் சொன்னபடி. அல்லேலூயா சொல்லுமா? அந்த 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் தேவதூதன் எப்போதெல்லாம் வந்து அவளுக்கு சொல்வதை பற்றி நாம் வாசித்து பார்க்கிறோம். யோசேப்புக்கு தேவதூதன் வந்து சொல்வதை பார்க்கிறோம். மரியாளுக்கு சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். சகரியாவுக்கு சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். இன்னும் இந்த இடத்துல வரும்போது தேவனுடைய தூதன் அதை மறுபடியும் வந்ததை நினைவுகூடும்படியாக தேவதூதன் சொன்னபடியே அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைத்தாங்க? இயேசு என்று. இயேசு என்றால் என்ன அர்த்தமா? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர், விடுதலை செய்கிறவர், காப்பாற்றுகிறவர், மீட்கிறவர் என்று சொல்லி அந்த பொருளுடைய பெயரை சொல்லி அங்கே அந்த தேவதூதன் சொல்லப்பட்டபடி அதற்கு இயேசு என்று பெயர் வைத்தார்கள். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது, இயேசுவின் நாமம்னா இயேசுவின் பெயரை சொல்லும்போது, இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான உயர்ந்த நாமம். அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 4:12 வாசித்து பார்க்குறோம். அப்போஸ்தலர் 4:12 அவரால் என்றுனா யாரு? இயேசுவாலே அன்றி. சொல்லுங்க, இயேசு அவராலே அன்றி வேறே ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் என்ன செய்யவில்லை. ஆமென். இயேசுவின் நாமம். இந்த இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் சொல்றார். கண்கள் யாவும் காணும், காதுகள் யாவும் கேட்கும், நாவுகள் யாவும் இயேசு அறிக்கை செய்வார்கள். அவர் வருகிறார், இதோ வருகிறார், மேங்கொடனே வருகிறார். அவர் கர்த்தர் வருகிறார், இந்த பூலோகத்தை நியாயந்திருக்க வருகிறார். அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு உயர்ந்த நாமம். என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த காலவேளையிலே இயேசுவின் நாமத்தை சொல்வதிலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? இயேசுவின் நாமத்திலே அவன் ரட்சிப்பு உண்டு, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் பதில் உண்டு. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசுங்கிற பெயரை அந்த குழந்தைக்கு அவர்கள் வைத்தார்கள் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். பின்பு அவருடைய முறைமையின்படி, அவர்களுக்கு இருந்த அந்த யூத பண்பாட்டின்படி, முறைமையின்படி, அந்த அவர்கள் கொடுத்த வேத ஒழுங்கின்படி, அவர்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படியே அந்த பிள்ளையுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின போது, அந்த தாயுடைய சுத்திகரிப்பு நிறைவேறின போது அவர்கள் என்ன செய்தார்? 23ஆம் வசனம், முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு. ஆமென். முதல் பிள்ளை யார் கொள்ளுது? சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்களேன். முதல் பிள்ளை யாருடையது? நான் கேட்க மாட்டேன், நான் வாங்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நீங்களாக விரும்பி கொடுத்தா சந்தோஷம். இயேசுவினுடைய தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையை கொண்டு போய் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டபடி முதற் பேரான எந்த ஆண் பிள்ளை, முதற் பேரான எந்த வீட்டில் பிறக்கிற அது ஆணாக இருந்தாலும் சரி, முதற் பேரான ஆண் பிள்ளை, ஆகவே கற்பந்திருந்து பிறக்கிற முதற் பேரான எல்லாம் அது கர்த்தருக்குரியதுன்னு சொல்லி வாசித்து. ஆகவே முதற் பேரான அந்த ஆண் பிள்ளையை கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை எழுதிக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று கொடுக்க வராங்க. அல்லேலூயா சொல்லுமா? இது கர்த்தர் கொடுத்ததுனால அது முதல் பிள்ளை, அது கர்த்தருக்கு உள்ளது. அல்லேலூயா சொல்லுமா? ரெண்டாவது தான் உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுமா? முதலாவது யாருக்கு? ஏன் கொடுக்கணும்? ஏன் அவருக்கு கொடுக்கணும்னு
அவர் தானே கொடுக்குறாரு. அல்லேலூயா. கொடுத்தவர் தானே கேட்குறாரு. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. அது சிலருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கொடுக்கறதுக்கு. ஆனால் அதை கர்த்தருக்குன்னு கொடுத்தீங்கன்னா அது சந்தோஷமாக இருக்கும். ஆகவே ஆண்டோடு நாம் மையப்படுவதாக கர்த்தருக்கென்று கொடுக்கும்படி ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி அவங்க என்ன செய்தாங்க? ஒரு ஜோடி என்ன செய்தாங்க? காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலி செலுத்தவும் அவர்கள் எருசலேமுக்கு போனார்கள். அந்த நாட்களில் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துறதுக்கு அவங்க காணிக்கை கொண்டு வரணும். அது ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்தளவு ஆட்டுக்குட்டி கொண்டு வரலாம், தங்களுடைய குடும்பத்தில் ஏற்ற வசதிப்படி. ஏன்னா இவங்க ஏழை குடும்பம். எப்படி சொல்லப்படுதுன்னா, கொண்டு வந்த காணிக்கையும் சாதாரண ஒரு காணிக்கை தான். மரியா வீடும் ஒரு சின்ன சாதாரண வீடு தான். அந்த ஏழைப்பட்டவங்க மேலும் கர்த்தர் பிரியமாக வச்சுருக்காரு. அல்லேலூயா சொல்லுமா. ஒருவேளை பூமிக்குரிய நிலையில் பொருளாதாரத்தில் ஏழையாக இருந்தாலும் விசுவாசத்தில் பணக்காரங்களாக இருக்கிறோம். ஆமென். லூக்கான சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 2 பேரை பற்றி சொல்கிறார். ஒரு பணக்காரனை பற்றி சொல்கிறார், ஒரு பாவப்பட்டவனை பற்றி சொல்கிறார். பணக்காரன் அவனை பற்றி சொல்லும்போது 16ஆம் அதிகாரத்தில் அவன் எப்படி சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படி ஓடித்திருந்தானா? ரத்தாம்பரம் விளையேறப்பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதன் சம்பரமாக என்ன செய்தான்? சாப்பாடு எப்படி இருக்கும், அவன் படுக்கறை எப்படி இருக்கு, எத்தனையோ படுக்கறை. அவன் வாழ்க்கையில் பாருங்க சம்பரமாய் வாழ்ந்து கொண்டுதான். அடுத்து 20ஆம் வசனம் என்ன சொல்லுது? 16:20 லாசர்னு பேர் தரித்திரன் தான். பணக்காரனுக்கும் தரித்திரனுக்கும் பக்கத்திலே வர முடியாது. ஆனால் பக்கம் தான் இருக்கான்னு சொல்கிறார் ஆண்டவர். இவனும் தரித்திரனாக இருந்தான். இவன் சரி தரித்திரம் மட்டும் இல்லை, அவன் சரீரத்தை பாருங்க, பருக்கள். அப்புறம் அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே இருக்கிறான். தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கான். பார்ப்பான் அவன் சாப்பிட்றத பார்ப்பான், உடுத்துறத பார்ப்பான், போகிறத பார்ப்பான், வர்றதை பார்ப்பான். அவன் வாழ்க்கையை எல்லாம் பார்க்குறான். பார்த்தோன்னே இவனே நொந்து நூலாக போயிருப்பான். ஆனாலும் அவங்க 2 பேருடைய வாழ்க்கை முறையை கர்த்தர் நமக்கு காட்டுறார். அப்புறம் என்ன நடக்கு? அவனுடைய மேஜிலிருந்து விழுந்த உடுக்கைகளை என்ன செஞ்சாங்க? அவனுக்கு சாப்பாடு கூட கிடைக்கல. அவன் நினைக்கிறான், அவன் போகும்போது பாப்பா அவனை கொடுக்க மாட்டான் போல. நம்ம கூட பார்த்தவங்க கல் மனசு கூட ஆட்கள் பார்த்தோன்னே கொஞ்சம் பிள்ளையாக போட்டு போனான். அவன் வீட்டு வாசல் தான் இருக்கான். அவன் அவனை பார்க்க கண்டும் காணாமல் போவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கான். இவனுக்கு சாப்பாடு கிடைக்கல. அவன் பசியை ஆற்ற ஆசையந்தான். அதோடு கூட சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கான். நாய்கள் தான் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. பசி பட்டினி வாழ்க்கை முறை வித்தியாசம். 2 பேருடைய வாழ்க்கை முறை. அவன் பணக்காரன், இவன் பாவப்பட்டவன். அவன் சாப்பாடு, இவன் சாப்பாடு. அவன் வஸ்திரம், இவன் வஸ்திரம். அவன் குடியிருப்பு, இவன் குடியிருப்பு. எல்லாம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாளில் 2 பேரும் அங்கே பாருங்கள், முதலாவது யாருக்கு மரணம் வருது? முதலாவது யாருக்கு வருது? ஏன்னா பசியும் பட்டினியுமா கிட்ட செத்து போனான். அதுதான் வித்தியாசம். அல்லேலூயா சொல்லுமா. இந்த பூமியில் உள்ள வாழ்க்கையில் அவன் பார்க்கும்போது அவன் பாவப்பட்டவன் தான், அவன் தரித்திரம் தான், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, ரோட்டில் தான் இங்கே இருக்கான், நாய் தான் கூட்டம், அவன் ஃப்ரெண்ட் நண்பர்கள். ஆனாலும் இவனுக்கு மரணம் சம்பவிச்சது. இவன் மரித்தாலும் அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் இருந்துச்சு. அதான் பெருசு. அல்லேலூயா சொல்லுமா. ஏன்னா அவன் ஆபிரகாம் அடிக்க போகணுன்னு காரணம் அவனுக்குள்ளே ஒரு அசைக்க முடிய விசுவாசம். என்ன விசுவாசம்? இந்த சாப்பாட்டுக்கே நான் வழி இல்லாட்டும் பரவாயில்ல, என் சரீரமே பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு தேவன் உண்டு. நிச்சயமாகவே நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுவா. அல்லேலூயா. இது தற்காலிகமான உலகம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற எனக்கு நான் அவர்கிட்ட மேலே விசுவாசம் வைக்கும்போது என் துக்கம் மாறும், என் கண்ணீர் மாறும், என் நிந்தை மாறும், என் அவமானம் மாறும், என் தோல் மாறும், என் உருவம் மாறும். ஒரு பெரிய மறுரூபம் எனக்கு உண்டாகும். என் ஆண்டவரை நான் சந்திப்பேன். யோபு சொன்ன மாதிரி என் மீட்பேன். இந்த தோல் முதலான எல்லாம் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நல்ல கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவனுடைய எதிர்பார்ப்பு இந்த உலகம் அல்ல. அவருடைய எதிர்பார்ப்பு இந்த மரணத்துக்கு பின்னால் ஒரு மகிமையான ஒரு நாள் இருக்குது, மகிமையான ஒரு காலம் இருக்குது, மகிமையான ஒரு வீடு இருக்குது, ஒரு மகிமையான ஒரு தேவன் இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் இந்த உலகத்துக்காக நான் வாழ்றோம் கிடையாது. இந்த தோலெல்லாம் ஒரு நாள் மறையும். இந்த ஜீவனே ஒரு நாள் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா இதை மண்ணில் வச்சு மண்ணுக்குள்ளே போகும். ஆனால் ஜீவன் தேவன் தந்தது. தேவன் தந்த ஜீவன் தேவன் இடத்துல போகும். அதான் பவுல் கிறிஸ்து எனக்கு சாவு எனக்கு. ஆமென். லாசரு
அவன் மரித்து அவன் எங்கே கொண்டு போய் விட்டான்? ஆபிரகாமுடைய மடியில் உட்காந்துருக்கான். அல்லேலூயா சொல்லுமா. உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தவொடனே எங்கே தூக்கி வைப்பீங்க? அன்றைக்கு மோவாப் ஸ்திரீயாகி அந்த நகோமிக்கு ரூத்து குழந்தை பெற்ற உடனே அவர் பிள்ளைய மடியில் எடுத்து வளர்க்கிற பாக்கியம் கிடைச்சிதான். சிலருக்கு அதை எதிர்பார்ப்பாங்க, எப்போடா எனக்கு பிள்ளைக்க வருவான். இவங்க பிள்ளையை வளர்க்குறத விட பேர பிள்ளையை வளர்க்குறத ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு வந்த சந்தோஷம், அவன் கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் விட்டாலும் பரலோகத்தை தூக்கி மடியில் வச்சு முத்தம் கொடுக்குறார். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் அங்கே ஆறுதல் அடைகிறான், தீர்தல் அடைகிறான். உலகத்தில் பட்ட கஷ்டம்லாம் மறந்துட்டான். அன்னைக்கு ரோட்டில் இருந்தெல்லாம் மறந்துட்டான், சாப்பாட்டு இல்லைங்கிறத மறந்துட்டான், நாய் வந்ததெல்லாம் மறந்துட்டான். இப்போ அதை விட இங்கே தேற்றப்படுற என்ன மகிமையான ஒரு இடத்துல இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. வேதம் சொல்லி இக்காலத்து பாடுகள் என்னை வெளிப்படும் மகிமைக்கு ஒப்படுத்தக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுமா. ஆகவே இந்த நாளில் எனக்கு பசி பட்டினி, எனக்கு நிர்வாணம் நாசம் மோசம் பவுல் சொன்ன மாதிரி எல்லாம் என்ன பரவாயில்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றுமே பிரிக்க முடியாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அங்கே ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஆகவே அவன் சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் இப்போ அடுத்து ஒரு ஆள் வராரு. அவர் யார் தான்? ஐஸ்வர்யானம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஒரு தீவில் போய் 40 வருஷம் ஊழியம் செஞ்சாரான். 40 வருஷம் ஊழியம் செஞ்சு ரிட்டையர்ட் ஆகி நல்ல ஆத்மாக்கெல்லாம் அதே பண்ணி நாடு திரும்பி வர்றாராம். நாடு திரும்பி வரும்போது அவரை வரவேற்க ஆள் இல்லை. அதே மாதிரி அதே தீவில் போய் ஒரு விளையாட்டு வீரன் விளையாண்டு அவன் பெரிய வெற்றி பெற்று தங்க பதக்கத்தோடு வரும்போது அவனை வரவேற்க ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க. இதை வரவேற்க ஆளே இல்லையாங்க. அப்போ ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஆண்டவரே, உங்கள் ஊழியத்தை 40 வருஷம் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு பாடுபட்டு ஊழியம் என்ன வரவேற்க ஆளே கிடையல. ஒரு விளையாட்டு வீரன் போய் விளையாண்டு வந்தோடனே அவனை வரவேற்க ஆயிரக்கணக்கான நிற்காங்களே, என்ன ஆண்டவரே? பாண்ட சொல்ல, என் ராஜ்யம் இவ்வளவுத்துக்கு ஒரு அறியலை. ஒருவேளை இந்த உலகத்தில் அவனுக்கு வரவேற்பு இருக்கலாம், ஆனால் அங்கே அவனுக்கு வரவேற்பு கிடையாது. உனக்கு இங்கே வரவேற்பு இல்லாமல் இருக்கலாம், உனக்கு அங்கே வரவேற்பு இருக்குன்னு சொல்ல. ஆமேன்னு சொல்லுமா. நீங்கள் நம்ம படுற பாட்டுகளுக்கு பிரயாசங்கள் இங்கே பலன் இல்லாமல் இருக்கலாம், நிச்சயமாக நித்தியத்தில் நமக்கு பலன் இருக்கும். ஸோ இவன் பாதாளத்தில் போய் அவன் என்ன செய்யன்னு கேட்டிங்கன்னா, இவனும் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான், பாதாளத்தில் போய் வேதனைப்படுறான். அப்போது வேதனைப்படும்போது அவன் பார்க்குறான், கண்களை ஏறெடுத்து தூரத்திலே யாரை பார்க்குறான்? ஆபிரகாமையும் அவன் மடியில் இருக்கிற மடியில் இருக்கிற ஆசிரியர் பார்த்து அவன் சொல்கிறான். அப்பொழுது அவன் சொல்கிறான், என் தகப்பனாகிய சரி தகப்பனாகிய ஆபிரகாம்னு சொன்னியப்பா, ஆபிரகாம் சொன்னபடி கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? தகப்பன் சொன்னது கேட்கறது கிடையாது. அன்னைக்கு தகப்பன் சொன்னது கேட்காம இஷ்டப்படி போனதுனால அவனுக்கு இந்த பாதாளம் தான் கிடைச்சிது. ஆகவே அவன் கேட்குறான், நீர் எனக்கு இறங்கி லாசர் என்ன செய்யணும்? விரல்னால கொஞ்சம் தண்ணி எனக்கு துவைத்து தட்டுமே, என் நாவை குளிர பண்ணும், நான் அப்படியே நெருப்பில் துடிக்கிறேன், அக்கினி ஜுவால வேதனைப்பட்டேன்னு சொல்லி உடனே அதுக்கு ஆபிரகாம் சொல்ல, என் மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் நீ நல்ல சம்பரமாக சாப்பிட்ட, சம்பரமாக உடுத்தின, சம்பரமாக அனுபவிச்ச. லாசரும் தீமையில் அனுபவித்தான். அதை நினச்சி பாருமா, கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இந்த 2024 நினச்சி பாருங்க. ஆண்டவருக்காக நான் எப்படி வாழ்ந்தேன், ஆண்டவருக்காக எப்படி உழைச்சேன், எப்படி ஊழியம் செஞ்சேன், கொஞ்சம் சிந்திச்சு பாரு. ரிமெம்பர் இட். லாசரு தீமைகளை அனுபவித்தான், அதை நினச்சி பாரு. நீ ஏன் உலகத்திற்கு போது நன்மையை அனுபவிச்ச? ரெண்டையும் பாரு, அவனையும் பாரு, உன்னையும் பாரு. நீ பூமியில் இருக்கும்போது எப்படி உனக்கு கொஞ்சம் என்னை கூட சிந்திக்க நேரம் இல்லையே, உனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, உனக்கு வேதவாசம் வாசிக்க நேரம் இல்லை, ஊழியத்துக்கு கொடுக்க நேரம் இல்லை, உழைக்க நேரம் இல்லை. நீ எல்லாமே நீயே ராஜாவாக இருந்து நீயே அனுபவிச்ச. அதை யோசித்து பாரு. நீ தீமைகளை அவன் தீமையை அனுபவிச்சான், நீ நன்மையை அனுபவிச்சிய, அதை நினச்சி பாரு. ஆனால் இப்போ அவன் தேற்றப்படுறான். நீ நினைச்சி இதான்ப்பா உலகம். உலகம் உன்னை கைவிடும். உலகத்தில் நீ யாரை நம்பி இருந்தாலும் உன்னை உன் அடக்காரதுக்கு ஏன் வந்தானே ஏன் போனானே, அடக்கம் முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கை தான் முக்கியம். ஆமென் சொல்லுமா. இட்ஸ் எ கேட்வே. ஒரு மனுஷன் தேவ மனுஷன் சொல்ல, இது ப்ரமோஷன். ஆகவே இப்போ அவன் சொல்கிறான், அதுவுமெல்லாம் இந்த அங்கேருந்து அங்கே வர முடியாது, அங்கேருந்து இங்கே வர முடியாது. ஆகவே எனக்கும் உனக்கும் பெரிய இடைவெளி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அவன் என்ன சொல்லான்னு கேட்டிங்கன்னா, அப்படியானா அப்பா, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதம் இருக்கி அவங்க சாட்சி சொல்ல போட்டுட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த லாசரை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பி வைங்க, ஏன்னா அவனுக்கு தான் ஓரமெல்லாம் தெரியும். அதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு, அப்புறம் அவனை நோக்கி அவர்களுக்கு உதவி செய்யும்படி மோசே இருக்கிறாங்க,
சமாதானத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, அங்கே உள்ள விசுவாச மக்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்க சாட்சி கொடுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுமா. அவங்களுக்கு செவி கொடுக்கட்டா, எனக்கு செவி கொடுக்க மாட்டேன். அதனால் பிள்ளைகளே, இன்னைக்கு ஏராளமான மக்கள் வெளியே உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு போய் சாட்சியை சொல்லி அவங்கள ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வார். ஆமேன்னு சொல்லுமா. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பாவப்பட்ட அந்த யோசேப்பும் மரியாளும் அவன் கையில் இருந்த கொண்டாந்து கொடுத்தாங்க. சில சமயம் இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்க வருவாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவங்களுக்கு இவ்வளோ பெரிய இந்த ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த பணம் அவங்களுக்கு எங்களுக்கு வச்சு எனக்கே தெரியாது. துணிகளை அவங்க கொடுப்பாங்க, சட்டைகளை வாங்கி கொடுப்பாங்க, வேஷ்டி வாங்கி கொடுப்பாங்க, சேலை கொடுப்பாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவங்களுக்கு ஏது இந்த பணம்? அவங்க சொல்லுவாங்க, குருவி சேர்த்தது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் ஆண்டவருக்கு நான் கொடுக்க வந்தேன்னு சொல்லுவாங்க. ஆமேன்னு சொல்லுமா. அல்லேலூயா. எனக்கே சந்தோஷமாக இருக்கும். நான் பொதுவாக கிறிஸ்மஸுக்கு பாவப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய நான் சொல்லுவேன். ஆனால் நான் சொல்கிறத எத்தனை பேர் கேட்காங்களோ கேட்க தெரியல. ஆனால் கேட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவங்களுக்கு ஒருவேளை இங்கே பலம் இல்லாமல் இருக்கலாம், நிச்சயமாக அங்கே பலம் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுமா. மகனே, நினச்சிப்பாரு, நீ பூமியில் வாழ்ந்த காலத்தில் நீ இந்த ஆண்டவருக்கு என்ன செஞ்ச, இந்த ஊழியத்துக்கு என்ன செஞ்ச, தெய்வ மனிதர்களுக்கு என்ன செஞ்ச அப்படிங்கிறத ஆண்டவர் கேட்பார். சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன், அவன் எருசலேமில் இருந்தான். அந்த ஆள், அந்த சிமியோன் எப்படிப்பட்ட ஆளை பாருங்கள், அவருடைய கேரக்டர், அவருடைய குணங்களை பாருங்கள். அவன் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா? நீதி உள்ளவர், தேவபக்தி உள்ளவர், இஸ்ரவேலின் ஆளுவரை காத்திருக்கிறவர், அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். 4 பாயிண்ட் குறி சொல் ஒரு ஆளை வச்சு. சிமியோன் மேலே சிமியோன்னா 4 குறிப்பு சொல்லியிருக்குது. உங்களை பார்க்கும்போது 4 குறிப்பு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஆமென். நம்மளை குறித்து 4 குறிப்பு சொல்ல முடியுமா? பைபிளில் சொல்லியிருக்குதே சிமியோனை பற்றி. நம்பர் 1, சிமியோன் ஒரு மனுஷன் இருந்தான். நம்பர் 2, அவன் நீதியும், அப்புறம் தேவபக்தி உள்ளவனும், அப்புறம் இஸ்ரவேலின் ஆறுதவரை காத்திருக்கிறவனாக இருந்தான். அவன் மேலே என்ன இருந்தார்? இன்னைக்கு நீங்கள் எதுக்கு காத்திருக்கீங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருக்கீங்களா? ராஜாவுக்கு காத்திருக்கிறீங்களா? உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குதா? ஒரு ஆறுதல் இருக்குதா? ஆறுதல் வர காத்திருக்கீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தெய்வீக பண்புகள். இப்படிப்பட்ட சுவாவுள்ள மனுஷன் அந்த ஊரில் இருந்த எருசலேமில். ஆகவே இந்த தேவனுடைய மனுஷனுடைய ஆசைன்னா, நான் எப்படியாவது ஆறுதல்னா எங்களுக்கு இருக்கிற வேதனை, எங்கள் துக்கம், எங்கள் அடிமைத்தனம் மாறணும், எங்களுக்கு ஒரு மீட்பு வரணும், எங்களுக்கு ஒரு ரட்சகர் வருவார், அவரை நிச்சயமாக நான் பார்க்கணும். ஒரு எழுப்புதல் வரும். எழுப்புதல் குறித்து அங்கே பிரசங்கம் பண்ணுறோம். எழுப்புதல் பற்றி வேதம் சொல்லுது, எழுப்புதல் குறித்து வாக்குத்தத்தம் சொல்லுது. ஒரு அற்புதம் எனக்கு நடக்கணும், ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வரணும், ஒரு உரிமைச்சி வரணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் முழுவதும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வரணும், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யணும் அப்படின்னு நீங்கள் விசுவாசத்தோட காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதை உங்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். அவன் ஆறுதவரை காத்திருந்தான். ஒரு நன்மை எனக்கு நிச்சயமாக வரும். ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு விசுவாசத்தோடு அவன் இருந்தான். அதோடு மட்டும் அல்ல, இன்னும் சொல்ல பாருங்க, அந்த அவருக்கு என்ன அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற 26 வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே என்ன செய்ய மாட்டேன், நீ சாக மாட்டாய், பரிசுத்த ஆவினாலே அது அவனுக்கு அறிக்கப்பட்டது. என்ன சொல்லணும்னா, நீ நிச்சயமாகவே உன் காலத்தில் நீ அந்த ரட்சகரை காண்பாய். மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, யோசேப்புக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இப்போ ஆவியானவர் சொல்றாரு, நீ சாக மாட்ட, நீ நிச்சயமாக உன் கண்கள் அதை காணும். நீ எதிர்பார்க்கிறிய, நீ நம்புறிய, விசுவாசிக்கிறிய, விசுவாசத்தை நீ பாக்கியவதி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவனுடைய எதிர்பார்ப்பை நிச்சயமாக எங்கள் சமுதாயத்தில், என் தலைமுறையில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திப்பா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசி உங்கள் தலைமுறையிலேயே சில காரியங்களை காணணும்னு விரும்புறீங்களா? கர்த்தர் காணும்படி செய்வார். அல்லேலூயா. இல்லாதவளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர் நிச்சயமாகவே நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை காணும்படி, காது கேட்கும்படி, ஆமென் சொல்லுமா. அவருடைய அன்புக்குறவர்களுக்கு ஆயத்தம் நன்மைகளை கண்ணு கண்டதில்லை, காது கேட்டதில்லை. அது எந்த மனுஷன் நினைப்பிற்கு வேண்டிக்கொள்ளும் மேலே செய்கிற தெய்வம். இவருடைய ஆசை விருப்பம் எப்படி அந்த ஆண்டவரை பார்க்கணும், இந்த ஆசை இருந்தது, இந்த விருப்பம் இருந்தது, ஆவியானுடைய நிறைவு இருந்தது. இதுதான் நமக்கு வேணும். கண்ணு காணணும், காது கேட்கணும், நம்முடைய இதயத்தில் அதை விசுவாசிக்கணும், அதை பார்க்கணும். விசுவாசமான நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதே காணாததை இப்ப காணணும். இந்த வருஷம் ஒரு வேளை பார்க்காட்டலாம், புது வருஷத்துல பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. என் குடும்பத்தில் இன்னைக்கு இது நடக்கலை, நிச்சயமா நடக்கும். என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ரட்சிக்கப்படுவாங்க.
ஞானஸ்தானம் பெறுவாங்க, அபிஷேகம் பெறுவாங்க. எங்கள் வாழ்க்கையில் கத்த பெரிய காரியங்கள் செய்வார். இப்பொழுது இருக்கிறதை பார்த்து நாங்கள் 1000 மடங்கு வளருவோம், பெருகுவோம், ஆண்டவருக்கு என்று பயன்படுவோம். ஆமென். அவன் ஆவியின் ஏவுதல்னால வந்தான். பிள்ளைக்காக, இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமைப்படி செய்திருக்க அவங்க தாயும் தகப்பன்மாரும் உள்ள வருகையில் அவன் என்ன செய்தான் பாருங்க. அவனுக்கு ஆண்டவர் பரிசுத்தாவி மேல் இருந்ததுனால அவர் என்ன சொல்றாரு, அந்த பிள்ளையை கையில் ஏந்துறார். வெறும் சர்ச்சுக்கு வர்றாரு. எப்படி? ஆவியானுடைய ஏவுதனால. நீங்கள் எப்படி வந்தீங்க? ஆவியினால் ஏவப்பட்டு வர்றீங்களா? என்ன எதனால் வந்தீங்க? மற்றவங்களுடைய கட்டாயப்படுத்தினால வந்தீங்களா? நீங்கள் உண்மையிலே ஆவியானுடைய ஏவுதனால சர்ச்சுக்கு போகணும், ஆராதிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆறுதல் வர காத்திருக்கின்ற அந்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை பெறுவதற்கு நான் ஆயத்தமாக வரணும்னு சொல்லி ஆயத்தமாக வந்திருந்தா, அந்த சிமியன் ஆயத்தமாக வந்திருந்தான். அதே மாதிரி வந்தபோது அந்த பிள்ளையை பார்த்த உடனே கையில் ஏந்தி என்ன செய்தான்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பிள்ளையை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலுக்காக அப்பா அம்மா கொண்டு வந்தாங்க. நீங்கள் வாக்கு பண்ண அந்த பிள்ளை யாக்கோபு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேல் ஒரு செங்கோல் எழும்புன்னு சொன்னீங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த எப்படி ஏசாயா சொன்னாரோ, தேவன் சொன்னாரோ, அது மரியாளுக்கு சொன்னது, யோசேப்புக்கு சொன்னது, இதெல்லாம் வச்சு இந்த சிமியோனை பார்த்த உடனே பிள்ளைய கையில் எடுத்து என்ன தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி இப்போ உமது அடியானை இப்பொழுது என்ன செய்கிறீர்? சமாதானத்தை போக விடுகிறீர், பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. அவன் எடுத்து அந்த பிள்ளையை கொடுத்த தீர்க்கதரிசனம் சொல்றாரு. என்ன தீர்க்கதரிசனம் சொல்றாரு? பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமை. அப்புறம் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ண உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. ஒரு குழந்தையை பார்க்கும்போதே நமக்கு ஒரு அந்த அபிஷேகம் வந்து இறங்கும்போது அந்த பிள்ளையை கொடுத்த எதிர்காலத்தை கொடுத்த காரியத்தை உங்களுக்கு தெரியாட்டலாம் ஆவியானவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்வார். இந்த பிள்ளையை பார்த்தோன்னு, இந்த பிள்ளை பெரிய பிள்ளை, இயேசுவான ஞானத்தில் வளர்த்தியில் தேவ கிருபையில் மனுஷத்தை விருத்தி அடைவார். இந்த பிள்ளையை பார்த்த உடனே அவனுக்கு மேலே இந்த அபிஷேகம், அவன் என்ன அழகாக சொல்கிறா பாருங்க. தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. அந்த பிள்ளையை கையில் ஏந்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது போகப்படி சமாதானத்தோடு போக விடுகிறீர். இந்த குழந்தை வந்து பிரஜாதிகளுக்கு சொந்தமானிடத்தில் வந்தால் சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, பிரஜாதிகளுக்கு மட்டும் உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு மகிமை. ஒரு கூட்டத்துக்கு ஒளி, ஒரு கூட்டத்துக்கு மகிமை. அது மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்கும் ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை நடிச்சது. ரட்சண்யம், ரட்சண்யத்தை அன்றைக்கு யோசேப்பு ஏற்ற ஜீவரட்சண்யம் அருளும்படி என்னை கத்த அனுப்பினார். இதே மாதிரி அன்றைக்கு ஜீவரட்சண்யம் கொடுக்கும்படி யோசேப்பை எகிப்துக்கு அனுப்புற மாதிரி இந்த இயேசுவை நமக்காக அனுப்பி ரட்சிப்பை அருளும்படி ரட்சண்யத்தின் உடைய ரட்சண்யத்தின் கண்கள் கண்டது அப்படி சொல்லி அவரை குறித்து சொன்னார். இதை குறித்து சொன்ன உடனே யோசேப்பும் மரியாளும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது சிமியோன் அவளை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதயங்கள் சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலிலே அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கு இவன் நியமிக்கப்படுகிறார். ஆகவே உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லி அந்த சிமியோன் குழந்தை எடுத்து ஆசீர்வதிச்சான். உங்கள் அப்பா அம்மாவுக்கே ஆச்சரியம். ஒரு பக்கம் தேவர்கள் சொன்னாங்க, இப்போ சிமியோன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் விதமாய் கர்த்தருடைய நாமத்தை மையப்படும். ஆகவே நாமும் நமக்கு உண்டான எல்லாம் கர்த்தருக்கென்று அர்ப்பணை செய்வோம். ஒரு யோசேப்பு மரியாள் தேவாலயத்துக்கு போனார்கள், ஒரு சிமியோன் தேவாலயத்துக்கு போனார். பின்னால் ஒரு அம்மா 36 வாசிக்கிறோம், அங்கே ஒரு அன்னாள் அவள் ஒரு தீர்க்கதரிசி சேர்ந்த ஆலயத்தில் ஆராய்த்த பொழுது அங்கேயும் தேவனுடைய பிரசன்னத்தை கண்டாள். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையை காண்போம், ஒரு பிரசன்னத்தை காண்போம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் யோசேப்பு மரியாதை போல நம்மையும் அர்ப்பணிப்போம், நமக்கு உண்டானவற்றையும் அர்ப்பணிப்போம். தேவ தரிசனத்தோடு பிரசன செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடி ஜெபிப்போம். யாருக்காக விசேஷத்தை ஜெபம் தேவைப்பட்டால் வலதுகத்தை வைத்து காண்பீங்க, சேர்ந்து ஜெபி. தகப்பனே, இந்த காலவெளியிலே எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கரங்களை உயர்த்தின ஒருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த மனுஷ கரத்தை தெய்வகரம் தொடுவதாக ஆசீர்வதிங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தாம ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேஷம் வருவாதே. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.